ஹல்லேலூயா. இந்த சிறப்பு நாள் காலையிலேருந்து இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல் காத்து கொண்டார். அதற்கு கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ மக்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை. ஐயசப்பா அழைப்பை கேட்டு அவங்க போயிருக்காங்க. ஹல்லேலூயா. நித்தியத்தில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலைகள் ஏசப்பா இந்த வருகையில் என்ன சபையை தேடி வரோம். சபை என்ன யார்? நம்ம தான். நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறோம், எப்படி சுவிசேஷம் பண்ணுகிறோம். மத்தேயு 24:14 என்ன சொல்கிறாங்க? மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே தேவனுடைய முடிவு வரும். அந்த நாட்களில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பிள்ளைகளை குறித்த காரியம், கடவுளுடைய நான் இயேசுவின் பிள்ளை என்ற உரிமை நமக்குள்ளே இருக்கணும். வசனங்கள் நிறைய இருக்குங்க. அந்த வசனங்களை எழுதி வச்சு நம்ம அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. நான் அனாதை அல்ல, திக்கற்றவன் அல்ல, வானத்தின் கீழே தனிமையானவன் அல்ல, கர்த்தரே எனக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறாரு. கலாத்தியர் 4:6 ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்திங்கன்னா யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறபடியால் அவருடைய பிள்ளையாகும்படி ஹல்லேலூயா என் தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளவு தெளிவாக இந்த வசனங்கள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்து. நான் அனாதை இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு என்னை அழைத்து கொண்டு வந்த ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள். 1 பேதுரு 2:9 இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வந்த ஒளியின் பிள்ளையாக்கு நீர். ஹல்லேலூயா. இருள் இடத்துல என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வந்துட்டுன்னா அப்படியே இருள் மாறி போயிடும். ஹல்லேலூயா. எல்லாருடைய வீடுகளிலையும் இருள் மாறி போகணும். அதுக்காக லைட்டு போடுறதுக்கல்ல. மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம். நம்ம எப்பொழுதும் தேவனோடு கூட உறவாடி சஞ்சரித்து தேவனுடைய பிள்ளையாய் பெர்மனண்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், ரோமர் 8:16 நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று ஆவியானவர் தாமே என்னுடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். எவ்வளோ ஆவியானவர் அப்படியே நம்ம ஆவியோடு கூட சாட்சி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், எத்தனையோ காரியங்கள். நான் ராஜாவின் பிள்ளையானபடியினால் எனக்கு சுதந்திரம் உண்டு. இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இப்படி நம்ம ஒவ்வொரு வசனத்திலும் இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. எல்லாம் வேற லெவல்.